வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். லைன் இன்க்ளைன்ட் போத் ஹெச்பி அண்ட் விபி கண்டிஷனில் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ப்ராப்ளம்: a line AB of 8 mm long inclined at 25 degree to HP and 40 degree to VP. The end A is 20 mm in front of VP and 15 mm above HP. Draw the projection of the line. இந்த ப்ராப்ளத்தில் given data என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஏபியோட லென்த் கொடுத்துருக்காங்க 8 mm. தென் அடுத்து இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி, இதை டீட்டான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. டீட்டா ஈக்குவல் டு 25 டிகிரி. அடுத்து இன்க்ளினேஷன் அபவுட் விபி பை ஈக்குவல் டு 40 டிகிரி. தென் எண்ட் ஏ பாயிண்டோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க 20 mm in front of VP and 15 mm HP above HP. ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்ணுங்க. இது XY. இதுக்கு VP and HP மார்க் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு எண்டு பொசிஷனை கொடுத்துருக்காங்க ஏ பாயிண்ட். இது 15 mm above HP and 20 mm in front of VP. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, 15 mm above HPக்கு ஸ்கேல் எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. சிமிலர்லி 20 mm in front of VP. அப்போ 20 mmக்கு நீங்கள் ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. தென் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த லைனில் ரெண்டு கனெக்ட் ஆகிற மாரி. தென் அகெயின் ரெண்டு பாயிண்டை மார்க் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட் ஏவோட பொசிஷன். அப்போ இதுக்கு நேமு ஏ அண்டு ஏ டேஷ்னு நேம் கொடுங்க. இந்த வரைஞ்ச ஹரிசாண்டல் லைன் நேம் இப்போ லோக்கஸ் ஆஃப் ஏ, தென் லோக்கஸ் ஆஃப் ஏ டேஷ்னு நேம் கொடுத்துருங்க. அடுத்து நமக்கு டீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. டீட்டானுங்கிறது இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி, பைனுங்கிறது இன்க்ளினேஷன் அபவுட் விபி. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்க்ளினேஷன் அபவுட் ஹெச்பி மார்க் பண்ணுங்க. ஏ பாயிண்டில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரொடக்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 25 டிகிரி இதெல்லாம் மார்க் பண்ணுங்க. சரிங்களா? 25 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்து பை வேல்யூ 40 கொடுத்துருக்காங்க. 40 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இப்போ 25 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணிட்டோம். 40 டிகிரிக்கு ஒரு இன்க்ளினேஷன் லைன் ட்ரா பண்ணிட்டோம். இதோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணிடுங்க. 25 டிகிரி அண்ட் 40 டிகிரி. அடுத்து நமக்கு லைனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 mm கொடுத்துருக்காங்க. 8 mm ஸ்கேல் எடுத்துட்டு தென் கேம்பஸ் யூஸ் பண்ணி அது 8 mm மெஷர் பண்ணிக்கோங்க. தென் ஏ பாயிண்டில் வச்சு அந்த இன்க்ளினேஷன் லைனை கட் பண்ணுங்க. அதே சேம் லென்த்துக்கு 8 mmக்கு ஏ டேஷ்ல இருந்து அந்த இன்க்ளினேஷன் லைனை கட் பண்ணிடுங்க. இப்போ அந்த பாயிண்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுங்க. எவ்வளோ வந்திருக்கு, 8 mm. அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு A1 அண்டு A1 டேஷ் நேம் கொடுத்துக்கோங்க. தென் A1 வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணோம். இது லோக்கஸ் ஆஃப் A1. தென் A1 டேஷ் வழியாக நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இது லோக்கஸ் ஆஃப் A1 டேஷ். இப்போ இந்த A1லேருந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் எது வரைக்கும் ட்ரா பண்ணணும், லோக்கஸ் ஆஃப் A டேஷ் வரைக்கும் ட்ரா பண்ணணும். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. A1ல இருந்து லோக்கஸ் ஆஃப் A டேஷ் வரைக்கும் இந்த லைன் ட்ரா பண்ணணும் டவுன்வர்ட் டைரக்ஷனில். தென் அகெயின் நம்ம என்னது
இங்கே A1 டேஷ் பாயிண்ட் இருக்குங்களா, இந்த இதில் இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எது வரைக்கும் ட்ரா பண்ணா லோக்கஸ் ஆஃப் A வரைக்கும் ட்ரா பண்ணணும் அப்வர்ட் டைரக்ஷனில். அடுத்தது கேம்பஸ் இந்த இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம ட்ரா பண்ண வெர்டிக்கல் லைனு A1லேருந்து எங்கே டச் ஆகுது, A டேஷில் டச் ஆகுது. A1 டேஷில் இருந்து A லோக்கஸ் ஆஃப் ஏவை டச் ஆகுது. அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏவில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோக்கஸ் ஆஃப் ஏவில் இந்த நம்ம ட்ரா பண்ண வெர்டிக்கல் லைன் A1 டேஷ்லேருந்து வர லைன் எங்கே டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது. தென் கேம்பஸை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏவில் இருந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்க் அடிக்கணும். இந்த ஆர்க் வந்து எங்கே கட் ஆகணும்னா லோக்கஸ் ஆஃப் A1 கட் ஆகணும். இதே மாதிரி ஏ டேஷில் இருந்து இந்த A1 வெர்டிக்கல் லைன் டச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு ஆர்க் அடிக்கணும். இந்த ஆர்க் எங்கே டச் ஆகணும், லோக்கஸ் ஆஃப் A1 டேஷை டச் ஆகணும். இந்த ஆர்க் டச் ஆகிற பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணுனா நம்மளுடைய ஏ பாயிண்டோட கனெக்ட் பண்ணுனா இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. சரிங்களா, ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. தென் அகெயின் ஏ டேஷையும் இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுனா இது நமக்கு டாப் வியூ. இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. இதுதான் பி அண்டு இது பி டேஷ். தென் இந்த ப்ராப்ளம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது இந்த லைன் ட்ரா பண்ணுங்கள். பி டேஷ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வெர்டிக்கலாக வரணும். வெர்டிக்கலாக இருந்தால் தான் உங்களுடைய ப்ராப்ளம் கரெக்ட். ஏன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். தென் இதோட ஆங்கிளை மெஷர் பண்ணுங்கள். இது நம்மளுடைய உன்னுடைய ஃப்ரண்ட் வியூ எவ்வளோ ஆங்கிளில் இன்க்ளேஷனில் இருக்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. இதை ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு எனக்கு வந்து 34 டிகிரி வருது. தென் அகெயின் பீட்டா, சரிங்களா, இதோட டாப் வியூவோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷன் பீட்டா ஈக்குவல் டு 46 டிகிரி. தென் ஃபைனலாக ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆல் டைமென்ஷன் RNMMனு மென்ஷன் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.